அனைவருக்கும் வணக்கங்க. போன வருஷம் பொங்கலுக்கு 1000 ரூபா போடுறாங்க. ஒரு 1000 ரூபா போட்டிருக்காங்களா? அந்த ஏழப்பட்ட மக்கள் சாப்பாட்டுக்கு இல்லாமல் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க? உங்களுக்கு ஒரு 1000 ரூபா போட்டிருக்காங்களா? போடல கிடையாதுங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. நம்மலாம் வந்து சோத்துல இது வேலைக்கு போனால் தான் சோத்துல கையை வைக்க முடியும். சரிங்களா? நம்ம ஏழப்பட்டவங்க. ஒரு கரண்ட் பில்லை குறைச்சிருக்காங்க. கரண்ட் பில்லை குறைச்சிருக்காங்களா? முன்னெல்லாம் எங்கள் வீட்டுக்கு 30 ரூபா வரும். இப்போலாம் எவ்வளோ தெரியுமா வருது? 400 ரூபா 500 ரூபா குறைச்சி வருது. 500 ரூபா கட்டுறதா இருக்கு. தண்ணி வரி கட்டுறோம், வீட்டு வாய்தா வரி கட்டுறோம், என்ன வரி கட்டல எல்லாமே நம்ம கட்டுறோம். சரிங்களா? இப்போலாம் வந்து இந்த 1000 ரூபாய்க்கையும் இந்த இந்த ஓட்டு எலெக்ஷன் போகிறதுக்கு மட்டும் 1000 500 ஓட்டு போடுறதுக்காட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு உங்கள் தலையில் வந்து உங்கள் கையை வச்சு எனக்கு சொல்லுங்க பார்ப்போம், அவங்க உங்களுக்கு ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இன்னைக்கெல்லாம் ஆனால் குடிச்சு நம்ம வந்து ஒரு பாட்டில் கோட்டருக்கு ஒரு பிரியாணிக்கும் ஆசைப்பட்டு இன்னைக்கு எல்லாம் குடிச்சு பெண்கள் வாழ வேண்டிய பெண்கள்லாம் இன்னைக்கு உங்கள் பிள்ளைங்களா இருக்கலாம், இன்னைக்கு அவங்க அப்பாரா இருக்கலாம், இல்லை உங்கள் அண்ணனா இருக்கலாம், எத்தனை பேர் இழந்திருக்காங்க. ஏன் அப்பா இழந்திருக்காரு, என் அண்ணன் இழந்திருக்காரு. சரிங்களா? இந்த குடியால் ஒரு கோட்ரு ஒரு பிரியாணி இன்னும் ஒரு 1000 ரூபா காசு, அது எத்தனை நாளைக்கு கொடுப்பீங்க? ஒரு 3 நாளைக்கு, மிஞ்சி போனால் 4 நாளைக்கு. கொடுத்த காசை அவங்களே பிடுங்கிக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த வாட்டில் சிந்திச்சு செயல்படுங்க. சரிங்களா? அடுத்த நம்ம தலைமுறை, நம்ம பிள்ளைங்க, நம்ம பேர பிள்ளைங்க, நம்ம எல்லாருமே நல்லா இருக்கணும். அவங்க 1000 விஷயம் அவங்க ஓட்டு வாங்குறதுக்கிட்ட சொல்ல தான் செய்வாங்க. நம்ம ஆட்சியை மாற்றினாதான் நாடே விளங்கும். சரிங்களா? நாடே உருப்படும். இப்போலாம் கஞ்சா சின்ன பிள்ளைங்க கஞ்சா எத்தனை பேர் சின்ன பிள்ளைங்களை 2 வயசு பிள்ளைங்களை கெடுத்து அதை கொன்று அதெல்லாம் தலைக்கட்டு வாய்க்கட்டு போட்டு வச்சுருக்காங்க. அப்போ வந்து யாருக்குமே என்ன ஒரு 60 வயசு அம்மாளுக்கு கூட இப்போ நியாயம் கிடையாது. அதனால நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு செயல்பட்டு திமுகவுக்கு ஓட்டு போடவா வேணாவான்னு முடிவு பண்ணி ஓட்டு போடுங்க. அவங்க ஓட்டு போடுறதுக்காட்டி என்ன வேணாலும் சொல்லுவாங்க. சரிங்களா? அள்ளி விடுவாங்க. அப்புறம் இப்போ 8000 ஒரு கூப்பன் தர சொல்லிங்க. இதுதான் உங்களுக்கு தேவையா? அது ஜெயிச்சாதான். ஜெயிக்கலைன்னா அவங்க ஓட்டு வந்து கீழே வேஸ்ட்டாக போனது தான். அதனால வந்து நீங்கள் பார்த்து சிந்திச்சு செயல்பட்டு ஓட்டு போடுங்க. சரிங்களா? யாருக்கு போடுற முழுக்க வந்து நம்மளோட இந்து சனங்க ஒரு சின்ன ஒரு விளக்கு எங்கே குன்றத்தில் ஒரு விளக்கு ஒரு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு அந்த விளக்கு ஏற்றக்கூடாதுன்னு சொன்னவளுக்கு நீங்கள் ஓட்டு போட போகிறீங்களா? நம்ம சோத்தில் உப்பு போட்டு திங்கிறோமா, இல்லை உப்பு இல்லாத திங்கிறோமா? அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அப்போ நாளைக்கு உங்கள் வீட்டில் நீங்கள் விளக்கு ஏற்றி வைக்கிறது அந்த வீட்லேயும் விளக்கு ஏற்றி வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் நம்ம சிஎம் சார். அப்போ கேட்பீங்களா நீங்கள்? நான் முழுக்க சொல்கிறேங்க. எனக்கெல்லாம் பிரச்சனையே இல்லைங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. என்னை உள்ளே வச்சா கூட கவலை இல்லைங்க. முடிஞ்ச வரைக்கும் திமுக ஓட்டு போட்டிங்கன்னா அடுத்தது பொம்பளைலாம் வெட்டி தூளாக ஆக்கிட்டு கெடுத்து தான் போட போகிறானுவ. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பெண்கள் எல்லாம் சுமங்கலியாக இருக்கிறவங்க பெண்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். கூட சீக்கிரம் தண்ணியை குடிச்சு நம்ம புருஷ மாறலாம் தண்ணியை குடிச்சு சீக்கிரம் போய் சேர்ந்துருவாங்க. நம்ம மஞ்சள் கவுத்தை தூக்கி அறுத்துட்டு நம்ம மூலையாக நிற்க வேண்டிதான். இதுதான் நடக்க போகுது நாட்டில். உழைச்சி கடை இழுத்து மூட போகிறதில்ல, நம்ம வாழ்க்கையும் நல்லா இருக்க போகிறதில்ல. நீங்கள் திமுகவை என்னைக்கு ஒழிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நம்ம நல்லா இருப்போம். அனைவருக்கும் நன்றி, வணக்கங்க.